Hi friends, good evening. இது உங்கள் TAF IAS Academy. நாம் இன்னைக்கு செப்டம்பர் 25ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமா பாருங்க. நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்ல நடைபெறக்கூடிய டெய்லி கண்டென்ட் டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கிடுங்க. தேர்வானது Telegram ஆப்ல நம்மளுடைய TAF IAS Academy அப்படிங்கற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன்ல Telegram ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காம சர்ச் பாக்ஸ்ல TAF IAS Academy சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா நம்ம குரூப்ல ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டுமல்லாமல் நம்ம அகாடமி சார்பாக நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிடைக்கும் நேரத்தையும் வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்துபவரே சாதனையாளர். சரிங்களா, நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தையும் நமக்கு அமையக்கூடிய வாய்ப்பையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும். திட்டமிட்டு சரியான முறையில் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் ஒரு நாள் சாதனையாளர்களாக வெற்றியாளர்களாக மாறும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சரிங்களா, பாருங்க, கிடைக்கும் நேரத்தையும் வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்துபவரே சாதனையாளர். சரியா, ரைட். நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், செப்டம்பர் 25ஆம் தேதியான இன்றைய தினம் அனுசரிக்கப்படக்கூடிய தினம் ஒன்று தான் பார்க்க இருக்கிறோம். என்ன தினம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்ட் ஃபார்மசிஸ்ட், அதாவது மருந்தாளுநர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது நோயாளிகளுக்கு தேவைப்படக்கூடிய மருந்துகளை பெரிய பெரிய நிறுவனங்கள் தயார் செய்து கொடுக்கிறது. அந்த நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய மருந்தாளர்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மருந்துகள் என்ன விகிதத்தில் அந்த வேதிப்பொருட்கள் கலக்கப்படணும் போன்ற பல்வேறு விஷயங்களை அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அவங்க தான் தயாரிப்பில் முக்கியமான பங்களிப்பு செய்கிறாங்க. அந்த நோயாளினுடைய நோயை குணப்படுத்துவதில் அந்த மருந்துகளினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது அளப்பரியது. அந்த மருந்துகளை உருவாக்கக்கூடிய மருந்தாளுநர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டுதோறும் செப்டம்பர் 25ஆம் தேதி உலக மருந்தாளுநர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபார்மசிஸ்ட் மீட்டிங் குளோபல் ஹெல்த் நீட்ஸ். மருந்தாளுநர்கள் உலகளாவிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா, இப்போ நான் முதல் தெரிந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகளாவிய அளவில் மருந்துகளை, அதாவது மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான மருந்துகளை தயாரிக்கக்கூடிய அந்த மருந்தாளுநர்களை சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறதற்காக, அவங்களுடைய முக்கியத்துவத்தை உலகளாவிய அளவில் அனைத்து தரப்பட்ட மக்களையும் எடுத்து போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதற்காக வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட், அதாவது உலக மருந்தாளுநர்கள் தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 25 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபார்மசிஸ்ட் மீட்டிங் குளோபல் ஹெல்த் நீட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான தீமாக கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, அடுத்தாம் பகுதி தகவல் என்னன்னு சொன்னால், இதே செப்டம்பர் 25 இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய அந்தோதியா தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்தோதியா அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கடைசி நிலையில் இருக்கக்கூடிய மனிதரையும் முன்னேற்றம் அடைய செய்வது, அவரையும் பொருளாதார ரீதியாக வாழ்வாதார ரீதியாக மேல்நிலைக்கு எடுத்து செல்வது அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்தோதியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்தியாவில் கடைநிலையில் இருக்கக்கூடிய நபரையும் முன்னேற்றம் அடைய செய்யணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் 25ஆம் தேதி அந்தோதியா திவாசாக அனுசரிக்கப்படுகிறது. ஏன் இந்த செப்டம்பர் 25 அனுசரிக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய சுதந்திர போராட்டத்தில் அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான நபர்கள் ஒருவராக விளங்கிய கல்வியாளரும் சிந்தனையாளராகவும் விளங்கிய பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா அவருடைய பிறந்த தினத்தை சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தினத்தை அந்தோதியா தினமாக அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்தை பார்க்குறோம். அதாவது அவர் ஜனசங்கம் உருவாக்குறதுல, அதை பெறக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இருக்கு இல்லையா, அதனுடைய நிறுவன தலைவர்கள் ஒருவராக விளங்குகிறாரு. அந்த அடிப்படையில் அவருடைய பிறந்தினத்தை சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் ஆண்டுதோறும் அவருடைய பிறந்தினமான செப்டம்பர் 25ஆம் தேதியை இந்தியாவில் அந்தோதியா திவாசாக அனுசரிக்கிறாங்க. இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், எம்பவரிங் த லாஸ்ட் பர்சன், கடைசி நபருக்கும் அதிகாரம் அளித்தல். அதை நம்ம அந்த அந்தோதியா அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் பார்த்தேன். என்ன பொருள் பார்த்தோன்னா, கடைசி நிலையில் இருக்கக்கூடிய நபரை மேலே கொண்டு வருவது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, அதை மீன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பவரிங் த லாஸ்ட் பர்சன் அப்படிங்கிற கருப்பொருளும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா, இப்போ நம்ம தெரிஞ்ச தகவல் என்னன்னு சொன்னால், அரசாங்கம் பல்வேறு திட்டங்களின் மூலமாக பல்வேறு நல உதவிகள் மூலமாக இந்தியாவில் கடைசி நிலையில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை முன்னேற்றமடை செய்வதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா அவர்களுடைய பிறந்த தினமான செப்டம்பர் 25ஆம் தேதி அந்தோதியா திவாசாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்தாம் பகுதி தகவல் என்ன சொன்னால், கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. சரிங்களா, தமிழ்நாடு அரசாங்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு மு கருணாநிதி அவர்களுடைய நினைவாக கடந்த ஆண்டிலிருந்து, அதாவது 2022ஆம் ஆண்டிலிருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால்
சினிமா துறையில் சாதனைகளை நிகழ்த்தி இருக்கக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர்கள் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதற்காக இந்த விருதை உருவாக்கி இருக்கிறாங்க. முதல் தடவையாக 2022 ஆரூர் தாஸ் அவர்களுக்கு அந்த விருது வழங்கப்பட்டுச்சு. இப்போ 2023 ஆண்டுக்கான விருதாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இரு நபர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த விருதானது வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் தமிழகத்தினுடைய மிக ஃபேமஸான கவிஞர்கள் ஒருவரான கவிஞர் மு. மேத்தா, முகமது மேத்தா அவர்கள் 1945 பெரியகுளத்தில் பிறந்தவர். மரபு கவிதைகள், புது கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள் சொல்லி தமிழ் எழுத்துலகில் ரொம்ப ஒரு மிக முக்கியமான நபராக யார் கருதப்படுகிறார் அப்படின்னு சொன்னால் மு. மேத்தா கொண்டாடப்படுகிறார். 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பல்வேறு பாடல்களையும் இவர் எழுதியிருக்கிறாரு. அவருடைய பல நூல்கள் விருது பெற்றிருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய ஆகாயத்திற்கு அடுத்துவிட அப்படிங்கக்கூடிய நூல் வந்து சாகித்ய அகாடமி விருதை மின் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். அந்த அடிப்படையில் கலையுலகத்திற்கு அவர் ஆற்றிய சேவைகளை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அவர் இந்த விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் ஒரு சில தினங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து தலைமை செயலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் அவருக்கு விருது வழங்க இருக்கிறாரு. விருது தொகை 10 லட்ச ரூபா உள்ளடக்கியது அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். அதற்கடுத்ததாக மற்றொரு நபர் யார் அப்படின்னு சொன்னால் பின்னணி பாடகியான பி. சுசீலா அவர்கள். பி. சுசீலா அவர்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதாவது தென்னிந்தியாவினுடைய இசை குயில், மெல்லிசை அரசி என சினிமா துறையில் அழைக்கப்படக்கூடியவங்க. சற்றேறக்குறைய 25,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பல்வேறு மொழிகளில் பாடி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க நேட்டிவ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆந்திரா, 1935 பிறந்தவங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் இன்னும் பல்வேறு இந்திய மொழிகளில் அதிகப்படியான இந்திய மொழிகளில் பாடல்களை பாடி கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சிருக்கிறாங்க. கலைத்துறையில் அவங்களுடைய அந்த சேவை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த விருதிற்காக அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இருவருக்கும் எதிர்வரக்கூடிய இன்னும் ஒரு சில தினங்களில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற நிகழக்கூடிய நிகழ்வுகளில் விருது வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? ரைட். அப்போ நாம தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு மு. கருணாநிதி அவர்களுடைய நினைவாக திரைப்படத்துறையில் வாழ்நாள் சாதனை புரிந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 10 லட்ச ரூபாய் பரிசு தொகை அடங்கிய கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதை வழங்கிட்டு வராங்க. அந்த அடிப்படையில் தமிழகம் அறிந்த புது கவிதைகளில் ரொம்ப சீரும் சிறப்புமாக செயல்படக்கூடிய ஒரு எழுத்தாளர் மற்றும் கவிஞரான முகமது மேத்தா அழைக்கப்படக்கூடிய மு. மேத்தா அவர்களுக்கு இந்த ஆண்டு விருது வழங்கப்படுகிறது. பெரியகுளத்தில் 1945 பிறந்தவர். பல்வேறு நூல்கள் எழுதியிருக்கிறாரு. 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அவருடைய ஆகாயத்திற்கு அடுத்த விட அப்படிங்கக்கூடிய நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பண்ணியிருக்குது. அதே போல் சினிமா துறையில் மெல்லிசை அரசி, தென்னிந்தியாவின் இசைக்குயில் என அழைக்கப்படக்கூடிய சற்றேறக்குறைய பல்வேறு இந்திய மொழிகளில் 25,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி கின்னஸ் ரெக்கார்ட் படைத்திருக்கக்கூடிய பின்னணி பாடகி சுசீலா ஆந்திரத்தை பூர்வீகமாக கொண்டவங்க. அவங்களும் இந்த விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தங்கச்சர சான்று விருது. சரிங்களா? தங்கத்தர சான்று அப்படிங்கிறது எதற்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் பசுமை கட்டிடங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த விருது. அந்த விருதை யார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இந்திய பசுமை கட்டட கவுன்சில் அப்படிங்கக்கூடிய அமைப்பு. அதாவது சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸ்க்கு வந்து இந்த விருதுகளை கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் கிண்டியில் அமைந்திருக்கக்கூடிய கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனை. சரிங்களா? இந்த மருத்துவமனை சற்றேறக்குறைய 240 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு 2003 தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் இந்த கட்டடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு பசுமை கட்டடமாக விளங்குகிறது. இது சூரிய ஆற்றல் மூலமாக ஆற்றலை உற்பத்தி செய்வதாக இருக்கட்டும் மற்றும் அதனுடைய வடிவமைப்பாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பசுமை கட்டடமாக மிளிர்கிறது சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில். அந்த அடிப்படையில் இந்த கட்டடத்திற்கு இந்த மருத்துவமனைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தங்கச்சர சான்று விருதை வந்து இந்திய பசுமை கட்டட கவுன்சில் வழங்கி சிறப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? ரைட். அப்போ நம்ம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமையான கட்டிடங்களை கட்டக்கூடிய அந்த கட்டிடங்களுக்கு இந்திய பசுமை கட்டட கவுன்சில் சார்பில் வழங்கப்படக்கூடிய தங்கத்தர சான்று விருது கிண்டியில் அமைந்திருக்கக்கூடிய உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மருத்துவமனை 240 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2023 தமிழ்நாடு முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? இதான் முன்னாள் முதலமைச்சர் திரு மு. கருணாநிதி அவர்களுடைய நினைவாக இந்த மருத்துவமனை கட்டி திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா? அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் இலங்கையில் சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தல் குறித்து நம்ம பார்த்துருந்தோம். இலங்கையில் பிரதமராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் தினேஷ் குணவர்த்தன அப்படிங்கிறவர் வந்து பிரதமராக இருந்தார். புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால அந்த பழைய பிரதமர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ புதிதாக என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் இடைக்கால பிரதமராக ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பெண்மணி ஒருத்தங்க. அவங்க இலங்கையினுடைய ஒரு ஆகச்சிறந்த பெண்ணுரிமை ஆர்வலர், கல்வியாளர், PhD முடிச்சவங்க. டாக்டர்
ஹரிணி அமரசூரிய அப்படிங்கூடிய அந்த பெண்மணி என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இலங்கையினுடைய புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி கட்சி அப்படிங்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவங்க. இவங்க புதிதாக நாடாளுமன்றத்துக்கு நவம்பர் மாதத்தில் தேர்தல் நடத்தப்பட இருக்குது. அந்த காலம் வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இலங்கையினுடைய இடைக்கால பிரதமராக பதவி வைப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இதற்கு முன்னால் 2 பெண்மணிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இலங்கையினுடைய 3வது பெண் பிரதமராக தற்போது யார் பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹரிணி அமரசூரிய அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இலங்கையில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், பொறுப்பேற்றிருக்கிறாரு. அதனை முன்னிட்டு பழைய பிரதமர், இதற்கு முன்னால் பிரதமராக இருந்த தினேஷ் குணவர்த்தன ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அதன் காரணமாக புதிதாக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் ஒருவரான சமூக உரிமை பெண் உரிமை ஆர்வலரும் கல்வியாளருமான ஹரிணி அமரசூரி அவர்கள் இடைக்கால புதிய பிரதமராக நியமனம் செய்யப்பட்டு பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தா இலங்கையினுடைய 3வது பெண் பிரதமர் அப்படிங்கிற பெருமைக்குரிய நபராக அவங்க மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் 7 அப்படிங்கக்கூடிய ஒரு கூட்டு ராணுவ போர் பயிற்சி யாருக்கும் இடைப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்தியா அண்ட் ஓமன் இந்த 2 நாடுகளுக்கு இடைப்பட்டது. அதாவது இந்த 2 நாடுகளுடைய விமானப்படைகள் பங்கேற்ற ஒரு கூட்டு ராணுவ போர் பயிற்சி தான் இந்த பயிற்சி. இந்தியா வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு உலக நாடுகளோட கூட்டு ராணுவ போர் பயிற்சியில் ஈடுபடுவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான பயிற்சியாக இந்த பயிற்சி கருதப்படுகிறது. இது நடைபெற்ற இடம் எங்கே அப்படின்னு சொன்னால் ஓமனில் இருக்கக்கூடிய மசிரா அப்படிங்கக்கூடிய இடத்துல நடைபெற்று அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? ரைட். அப்புறம் தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய ஓமன் இந்த 2 நாடுகளுடைய விமானப்படைகளுக்கு இடையேயான கூட்டு ராணுவ போர் பயிற்சியான ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் 7 அப்படிங்கக்கூடிய கூட்டு ராணுவ போர் பயிற்சி ஓமனில் இருக்கக்கூடிய மசிரா அப்படிங்கக்கூடிய பகுதியில் நடைபெற்றது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இந்திய விமானப்படை சார்ந்த வீரர்கள் போர் விமானங்களில் பங்கெடுச்சு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்ன சொன்னால் மவுண்ட் எவரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் 2024 அப்படிங்கக்கூடிய ஒரு கூட்டு ராணுவ போர் பயிற்சி. இது யாருக்கும் இடைப்பட்டது அப்படின்னு சொன்னால் சீனா அண்ட் நேபாளம் இந்த 2 நாடுகளுடைய ராணுவ வீரர்கள் பங்கேற்ற ஒரு கூட்டு ராணுவ போர் பயிற்சி இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. எங்கே இந்த கூட்டு ராணுவ போர் பயிற்சி நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சீனாவில் அமைந்திருக்கக்கூடிய சோங்கிங் அப்படிங்கக்கூடிய பகுதியில் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? அதாவது 2 நாடுகளுக்கு இடையே நட்புறவை வலுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த கூட்டு ராணுவ போர் பயிற்சி நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் நேபாள் அண்ட் சீனா இந்த 2 நாட்டு ராணுவத்திற்கு இடையான கூட்டான போர் பயிற்சியான மவுண்ட் எவரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் 2024 அப்படிங்கக்கூடிய கூட்டான போர் பயிற்சி சீனாவில் இருக்கக்கூடிய ஷோங்கிங் அப்படிங்கக்கூடிய பகுதியில் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் சீனாவில் நடைபெற்ற ஒரு டென்னிஸ் போட்டி என்ன அப்படின்னு சொன்னால் ஹாங்ஷூ ஓப்பன் டென்னிஸ் போட்டி. இந்த டென்னிஸ் போட்டியில் ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரோஷியா நாட்டை சார்ந்த மரின் சிலிச் அப்படிங்கக்கூடிய வீரர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய இறுதிப் போட்டியில் இறுதி சுற்றில் சீனாவினுடைய ஜாங் ஜிசனை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். இது அவருடைய வாழ்நாளில் கைப்பற்றிருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக 21வது பட்டம் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதாவது தரவரிசையில் இந்த மரின் சிலிச் அப்படிங்கிறவர் 777வது இடத்துல இருக்கிறாரு. அத்தகைய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வீரர் வின் பண்ணி இருக்கக்கூடிய அதாவது தரவரிசையில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வீரர் வென்றிருக்கக்கூடிய ஒரு ஏடிபி டூர் பட்டமாக இது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? பணத்தினோட தகவல் சீனாவில் நடைபெற்ற ஹாங்ஷூ ஓப்பன் டென்னிஸ் போட்டியினுடைய ஆடவர் ஒற்றையர் பிரிவில் குரேஷியாவினுடைய மரின் சிலிச் சீன வீரரான ஜாங் ஜிசனை தோற்கடித்து சாம்பியன் பட்டம் கைப்பற்றியிருக்கிறாரு. அவருடைய வாழ்நாளுடைய 21வது கேரியர் பட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே டென்னிஸ் போட்டியில் ஆடவருக்கான ரிட்டையர் பிரிவில் இந்திய வீரர்களான ஜீவன் நெடுஞ்செழியன் அண்ட் விஜய் சுந்தர் பிரசாத் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இணைந்து கைப்பற்றிருக்கக்கூடிய முதலாவது ஏடிபி டூர் பட்டம் இது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? ரைட். இப்போ ஆடவர் ரிட்டையர் பிரிவில் ஜீவன் நெடுஞ்செழியன் அண்ட் விஜய் சுந்தர் பிரசாத் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரியா? ரைட். நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 25ஆம் தேதி வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் அதாவது உலக மருந்தாளுநர்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். மருந்து தயாரிப்பில் மருந்தாளுநர்களுடைய பங்களிப்பை சிறப்பு செய்யக்கூடிய வகையில் அவங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுடைய முக்கியத்துவத்தை பறைசாற்றக்கூடிய வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 25 உலக மருந்தாளுநர்கள் தினம் அனுசரிக்கப்படி இந்த ஆண்டு தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபார்மசிஸ்ட் மீட்டிங் குளோபல் ஹெல்த் நீட்ஸ் அதாவது மருந்தாளுநர்கள் உலகளாவிய சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள். சரிங்களா? அடுத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் கல்வியாளரான சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவரான பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவருடைய பிறந்ததினத்தை சிறப்பு செய்வதற்காக இந்திய அரசாங்கம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 25 அந்தோதயா திவாசம் அனுசரிக்கிறாங்க. அந்தோதயா அப்படிங்கிறது என்ன சொன்னால் கடைநிலையில் இருக்கக்கூடிய நபர்களையும் ஒரு முன்னேற்றம் அடை செய்வது தான் அந்தோதயா. அந்த அடிப்படையில் கடைநிலையில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை முன்னேற்றம் அடை செய்வதற்கான திட்டங்களை உருவாக்குவது மற்றும் அதை நடைமுறைப்படுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 25 இந்தியாவில் அனுசரிக்கப்படி இந்த ஆண்டு தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் எம்பவரிங் த லாஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது இந்த ஆண்டு கருப்பொருளாக அமைந்திருக்கு.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா அண்ட் ஓமன் இந்த இரு நாடு விமானப்படைகளுக்கு இடையான கூட்டான போர் பயிற்சியான ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் 7 அப்படிங்கக்கூடிய கூட்டான போர் பயிற்சி இந்த ஆண்டு ஓமனில் இருக்கக்கூடிய மசீரா அப்படிங்கக்கூடிய பகுதியில் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்தாக தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் முன்னாள் முதலமைச்சரான திரு மு கருணாநிதி அவர்களுடைய நினைவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சினிமா துறையில் கலைத்துறையில் சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய மூத்த நபர்களை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக 2022ஆம் ஆண்டிலிருந்து கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் 2023ஆம் ஆண்டுக்கான விருதிற்காக 2 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது முதல் நபர் யார் அப்படின்னு சொன்னால் தமிழகம் அறிந்த ரொம்ப ஃபேமஸான கவிஞர்கள் ஒருவரான கவிஞர் மு மேத்தா அழைக்கப்படக்கூடிய முகமது மேத்தா அவர்கள் பெரியகுளத்தில் 1945 பிறந்தவர். மரபு கவிதைகள், புது கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாவல் போன்ற பல்வேறு தளங்களில் சிறப்பாக செயல்படக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பாடல்களை எழுதியிருக்கிறார். அவருடைய ஆகாயத்திற்கு அடுத்துவிட அப்படிங்கிற நூலானது சாகித்ய அகாடமி விருது வின் பண்ணியிருக்குது. அவர் இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னா தமிழகம் அறிந்த ஒரு ஆகச்சிறந்த பின்னணி பாடகியான பி சுசீலா அவர்கள் 1935 ஆந்திராவில் பிறந்தவங்க. 25,000க்கும் மேற்பட்ட பாடல்களை சினிமாவில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் பல்வேறு இந்திய மொழிகளில் பாடி கின்னஸ் ரெக்கார்டை படைச்சிருக்கிறாங்க. அவங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. 10 லட்ச ரூபாய் பரிசு தொகையை உள்ளடக்கிய இந்த விருதானது இன்னும் ஒரு சில தினங்களில் முதலமைச்சர்களால் தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் நிகழ்வுகளில் வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் கட்டிடங்களை அமைக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு வழங்கப்படக்கூடிய பசுமை தர சான்றிதழான தங்கத்தர சான்று விருது இந்திய பசுமை கட்டட கவுன்சில் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுடைய நினைவாக சென்னை கிண்டியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த மருத்துவமனையானது கடந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் சற்றேறக்குறைய 240 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த கட்டிடமானது சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்குது. மேலும் பழைய பொருட்களை பயன்படுத்தி அதை திரும்ப ரீயூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரீசைக்கிள் பண்ணி இந்த பில்டிங்ஸை கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அந்த அடிப்படையில் இந்த கட்டிடமானது இந்த மருத்துவமனை இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த தகவல் என்னன்னு சொன்னால் இலங்கையினுடைய பிரதமராக இருந்து தினேஷ் குணவர்த்தன ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். புதிய அதிபர் பொறுப்பேற்றிருக்கிறார். அதனை அடுத்து கூடிய விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட இருக்குது. இந்த சூழ்நிலையில் இடைக்கால பிரதமராக தேசிய மக்கள் சக்தி கட்சியை சார்ந்த ஹரிணி அமரசூரி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இவங்க ஒரு சிறந்த கல்வியாளர் மற்றும் பெண் உரிமை ஆர்வலர். இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய 3வது பெண் பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். PhD முடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நேபாளம் அண்ட் சீனா இந்த இரு நாட்டு இராணுவத்திற்கு இடையேயான கூட்டு இராணுவ போர் பயிற்சியான மவுண்ட் எவரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு அப்படிங்கக்கூடிய அந்த கூட்டு இராணுவ போர் பயிற்சி சீனாவில் இருக்கக்கூடிய ஷோங்கிங் அப்படிங்கக்கூடிய பகுதியில் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்த சீனாவில் நடைபெற்ற ஹாங்ஷூ ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரேஷியாவை சார்ந்த மரீன் சிலிஸ் தன்னுடைய இறுதி போட்டியில் சீன வீரரான ஜாங் ஜீசனை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கு. இது அவருடைய வாழ்க்கையில் கைப்பற்றக்கூடிய 21வது கேரியர் பட்டம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆடவருக்கான ரெட்டையர் பிரிவில் இந்திய ஜோடியான ஜீவன் நெடுஞ்செழியன் அண்ட் விஜய் சுந்தர் பிரசாத் இவங்க 2 பேரும் இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இறுதி சுற்றில் வின் பண்ணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. இவங்க இருவரும் இணைந்து பெற்றிருக்கக்கூடிய முதலாவது ATP டூர் சாம்பியன் பட்டம் இது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்தோருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீக்லி வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தேர்வுகளில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.